ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th அப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், அதே மாதிரி வந்து பேராமெடிக்கல் படிக்கலாம். இந்த மாதிரி கவுன்சிலிங் சொந்தமாக எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா, ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் முடிச்ச பின்னாடி உங்களோட கெரியரை அமைச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நல்லபடியாக அப்படின்னா, லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சப்போஸ் தெரியாத பட்சத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருங்க, எடுத்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனலாக சார் நான் இப்போ தான் சார் புக்கே தொட போகிறேன், இல்லை அப்படின்னா நான் இப்போ தான் சார் ஆரம்பிக்கவே போகிறேன், இல்லை சார் நான் ஃபைனலாக ஒரு ரிவிஷன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இதில் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். சரியா, இது மூணுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. வித் ஒன்வேர்டோடு சேர்த்து நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறவே வாய்ப்புகள் அதிகம். சரியா, ஓகே, அது வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டர்செல்லின் அமைப்பை தகுந்த வரைபடங்களும் விவரி. சரியா, அதுக்கப்புறம் வந்து இம்யூனோகுளோபினின் அமைப்பை படத்துடன் விவரி. மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகளை விளக்குக. நிலவாழ் உயிரினங்களில் காணப்படும் தகவமைப்புகளை விளக்குக. சரியா, டிஃப்ரென்ஷியேட், அதாவது ஆக்டிவ் இம்யூனிட்டி, அதுக்கப்புறம் பாசிவ் இம்யூனிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப், அதாவது உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகளை விவரி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது லிவிங் ஆர்கானிசம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி ஜெனட்டிக் பேஸ்ட் ஆன் தி ஏபிஓ பிளட் குரூப்பிங். சரியா, இதை பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப், அதாவது ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் தி ஃபெர்டிலைஸ்டு ஓவம். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அதாவது பாலிமரைஸ் சங்கிலி வினையின் படிநிலைகளை விளக்குக. வாட் ஆர் தி வேரியஸ் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஐவிஎஃப் ப்ராசஸ், ஹவு டஸ் இட் டிஃபர் ஃப்ரம் ஜிஐஎஃப்டி ப்ராசஸ். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் இஸ் வேக்சின், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். அதுக்கப்புறம் மனிதனில் விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்ட செல் உருவாக்கம் நிகழ்வுகளை வரைபடம் மூலம் விளக்குக. அதுக்கப்புறம் மனிதனில் பால் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது, மகப்பேறு மற்றும் பால் ஊட்டுதலை விவரி. இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனசெல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக. முதல் நிலை தடைக்காப்பு துளங்கள் மற்றும் இரண்டாம் நிலை தடைக்காப்பு துளங்கள் வேறுபடுத்துக. தொழில்முறை ஆள்கால் என குறிப்பிடப்படுவது எது, அது தயாரித்தலை சுருக்கமாக விளக்கும். சரியா, அதுக்கப்புறம் கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை, வாழ்க்கை சுழற்சி நிலைகள், இழப்பீட்டு மீட்டலை விளக்குக. அதுக்கப்புறம் மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகள், அதுக்கப்புறம் ஆண் புணரி அமைப்பு பற்றி எழுதுக. சரியா, அதுக்கப்புறம் கருப்பை வாய் புற்றுநோய் பொதுவான எவற்றை குறிப்பிடுகிறது, கருப்பை வாய் புற்றுநோய் உருவாக்கும் சிம்டம்ஸ், அதனை எப்படி கண்டறிவது என்பதை விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோதனை குழாய் குழந்தை முறை, அதுக்கப்புறம் மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம் இயல்பற்ற மாற்றம். சரியா, டிஸ்கிரைப் தி மென்டலின் டிஸ்ஆர்டர். சரியா, அதாவது மென்டலியின் குறைபாடுகள் பற்றி விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோசோம். சரியா, எக்ஸ்பிளைன் தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மென்ஷன் தி சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஜெனட்டிக் கோட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மென்ஷன் தி சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி. சரியா, இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் உயிரின தோற்றம் குறித்த சோதனை அணுகுமுறையை விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திடீர் மாற்ற கோட்பாடு சிறப்பு பண்புகள் விளக்குக. சரியா, அதுக்கப்புறம் இயற்கை தேர்வு செய்தலை கரும்புள்ளி, அதாவது அந்திப்பூச்சிகளை எடுத்துக்காட்டுகளாக கொண்டு விளக்குக. இந்நிகழ்ச்சி எவ்வாறு அழைக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்டிவின்பர்க் கொள்கை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனிதனின் தோற்றம் பரிணாமத்தை விளக்குக. டிஸ்கிரைப் தி டைப் மெக்கானிசம் ஆஃப் தி இன்டென்ட் இம்யூனிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் போதை மருந்துகள், மது தடுப்பு முறைகள் மற்றும் கட்டுப்படுத்தும் விவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. HIV அமைப்பு மற்றும் கட்டுப்படுத்தல் எவ்வாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிணநீர் முடிச்சின் அமைப்பு. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிணநீர் முடிச்சின் அடுப்பு. அதுக்கப்புறம் போதை மருந்துகள் மற்றும் மது குடிப்பை தடுக்கும் முறைகள். சரியா, சஜஸ்ட் சம் வேஸ் டு ப்ரிவென்ட் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். அதுக்கப்புறம் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி உயிர் வாயு உற்பத்தியை விளக்குக. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பயோகேஸ் கொஸ்டின். வீட்டு பயன்பாட்டு உபயோகப் பொருட்களின் நுண்ணீர்களின் பங்கு என்ன. அதுக்கப்புறம் உயிரினத்தை அல்லது அதாவது உயிரின திறன் அல்லது இனப்பெருக்க திறன், அதாவது ஆர் செலக்டர் கே செலக்டர் ஸ்பீசிஸ். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் தி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் காசிங், அதாவது பயோடைவர்சிட்டி லாஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. மொத்தமாக சேர்த்து ஒரு 45 கொஸ்டின் இருக்குது. இதை மட்டும் தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் பயாலஜியில் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.